வெல்கம் டு ஃபேஸ் மாஸ். தற்க யாரை பற்றி பார்க்க போகிறோம்னா, ஓபிஎஸ் வந்து பார்த்திங்கன்னா திமுகவில் அதிருப்தியில் இருக்கார். அவருக்கு வந்து ஒரு பதவியும் தரலன்னு சொல்லிட்டு இப்போ தாவேக்காவுக்கு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. தாவேக்காவும் வெல்கம் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்காங்க. எடப்பாடி பழனிசாமி அதே மாதிரி வந்து ஸ்டாலின் இந்த கூட்டணி வைக்கலாமான்ற ஒரு பிரச்சனை வச்சு பார்த்திங்களா, அதாவது விஜயை வந்து முதல்வர் ஆக்காமல் இருக்கிறதுக்கு. ஸோ இதிலேயே பார்த்திங்கன்னா ஓபிஎஸும் அப்செட். ஏன்னா எடப்பாடி பழனிசாமி எதிர்த்து தான் ஓபிஎஸ் வந்தார். அப்போ சசிகலாவும் இணைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கான்னு கேட்டிங்கன்னா, இணைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஓபிஎஸ் பார்த்திங்கன்னா திரும்பி அதிமுக போகிறதுக்கான வாய்ப்பு குறைவு. ஏன்னா தாவேக்காக்கு தான் போவார். எல்லா முன்னாள் அமைச்சர்களும் தாவேக்கா தான் போயிட்டுருக்காங்க. எடப்பாடியோட இவ்வளோ நாள் முரண்பாடு வழக்கெல்லாம் தொடர்ந்துருக்காரு. அப்போ அந்த வழக்கெல்லாம் வாபஸ் வாங்கினாலுமே அந்த ஒரு மனஸ்தாபம் இருக்க தான் செய்யும். இனி எடப்பாடி பழனிசாமி இணையிறது வேஸ்ட்ன்ற ஒரு மனநிலைக்கு போய் விஜயோட இணையறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ விஜய் கட்சிக்கு போனால் பார்த்திங்கன்னா அமைச்சர் பதவி கிடைக்கும். கண்டிப்பாக மாவட்ட ரீதியான ஒரு முன்னுரிமை கிடைக்கும்ன்ற மாதிரி தான் சொல்கிறாங்க. சசிகலா வந்து பார்த்திங்கன்னா அதிமுகவில் தான் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. சசிகலா பார்த்திங்கன்னா இப்போ இணைச்சாலுமே கட்சியை கைப்பற்ற ஒரு சந்தோஷம் இருக்கும். ஆனால் ஜெயிச்ச சந்தோஷம் இருக்கான்னு கேட்டிங்கன்னா இல்லை. ஏன்னா இனி அவங்க சிஎம் ஆகிறதுக்குன்றது பார்த்திங்கன்னா ஒரு கஷ்டமான விஷயம். ஆகவே முடியாதுல கிடையாது, கஷ்டம், ரொம்ப கஷ்டம். ஏன்னா முன்னாள் அமைச்சர் நிறைய பேர் ஜெயிக்கக்கூடிய முன்னாள் அமைச்சர் இப்போ விஜயபாஸ்கர், எம்ஆர் விஜயபாஸ்கர் இவங்கெல்லாம் போராடி ஜெயிச்சுருவாங்க தான் எம்எல்ஏ ஆகணும்னு சொல்லிட்டு. ஆனால் இப்போ புது நபர்கள் அந்த இடத்துக்கு வரும்போது அந்த அளவுக்கு போராடி ஜெயிப்பாங்கன்ற ஒரு கேள்விக்குறியாகவே இருக்குது. முக்கியமாக அவங்கெல்லாம் போராடி ஜெயிச்சதுக்கு முக்கியமான காரணம் அவங்ககிட்டலாம் விட்டமின் சி அதிகமாகவே இருக்குது. அப்போ இப்போ புது நபர்கள் பார்த்திங்கன்னா அந்த விட்டமின் சி இல்லாமல் பார்த்திங்கன்னா திணறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன் திமுகவுமே பார்த்திங்கன்னா திணறடிக்க வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இப்போ நிறைய வழக்குகளில் பார்த்திங்கன்னா முன்னாள் அமைச்சர்கள் சிக்கிறாங்க. டிடி தினகர்லாம் அமமுக கழிச்சிட்டு வந்து அதிமுகவில் இணையறதுக்கான வாய்ப்பு குறைவு. எடப்பாடி பழனிசாமி தொடர்ந்து இப்படி பண்ணுறனால பொதுக்குள்ள ஒரு சலசலப்பு ஏற்படும். எஸ்பி வேலுமணியுமே இதுவே போராடிட்டு இருக்க முடியாது. அண்ணாமலை கட்சி ஆரம்பிக்கும் அண்ணாமலையோட இணையலாம்ன்ற ஒரு எண்ணத்துலையும் இருக்கதா சொல்கிறாங்க. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் பிடிச்சா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.